வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக செல்ல விரும்புகிறேன். காலையில் ஒரு பகுதி நாம் தியானித்தோம், அதே போல் நாம் செய்வோமாக. வாசிங்கள், வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். முதலாவது, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. போதும், கர்த்தருக்கு பயப்படாததாக. தூதன் சகரியா பார்த்து சொன்னான், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. கர்த்தருக்கு பயப்படாததாக. ஒன்றே ஒன்று மனதில் வைத்துக் கொள்வோம், நம்முடைய ஜபத்தை கேட்கிற ஒருவர் இருக்கிறார். ஆமாம், இந்த மனிதர்கள் நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்களோ இல்லையோ, மனிதர்கள் நம்முடைய வார்த்தையை கேட்டு நமக்கு ஏதாவது ஒன்று செய்கிறார்களோ இல்லையோ, நம்முடைய தேவன் கட்டாயம் கேட்டு பதில் கொடுப்பார் அவர். ஆமாம், இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு பதில் உண்டு. சகரியுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை நாம் பார்த்தோம். அவன் ஜெபித்த காலங்கள் எதுவோ தெரியவில்லை. எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்பு ஜெபித்தான் நமக்கு தெரியாது, எத்தனை ஆண்டு வரை ஜெபித்தான் நமக்கு தெரியாது. ஆனால் ஜெபத்தையே விட்டு விட்டான், ஜெபத்தையே மறந்து விட்டான் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயப்படாததாக. இந்த வருடத்தில் விண்ணப்பத்தின் ஆண்டு என்று சொல்லுகிறோம். நம்முடைய ஸ்லோகம் மாதிரி, ஜெபித்ததை நாம் மறந்து விட்டாலும் ஜெபத்தை கேட்டவர் மறப்பதில்லை. ஆமாம், கர்த்தருக்கு பயப்படாததாக மனதை வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நம்மளோட தீ மாதிரி வச்சுக்கணும். ஜெபிக்கிற நாமே ஜெபத்தை மறந்து விடலாம். கிடைக்கவில்லை என்பதனாலே ஒரு அதிருப்தி அல்லது ஒரு ஆண்டவர் மீது உள்ள ஒரு வருத்தம் அப்படின்னு விட்டுட்டான், இது கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விடலாம். ஆனால் நாம் மறந்து போனாலும், ஜெபத்தை குறித்து ஜெபித்த ஜெபத்தை நாம் மறந்து விட்டாலும், மறவாத தேவன் ஒருவர் உண்டு. காலங்கள் நடுவே பதில் கொடுப்பார் அவர். நம்முடைய நேரத்துக்கு பதில் கொடுப்பது சில வேளையில் இல்லாமல் போகலாம், அவருடைய நேரத்திலே அவர் பதில் கொடுப்பார். கர்த்தருடைய நேரம் ஒன்று இருக்கிறது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. தேவன் அற்புதம் செய்வார். அதைத்தான் சகரியாவுக்கு செய்தார். அவைகளாலும் செய்தனால என்ன பலன் என்று யோசிக்கிறோம். என்றைக்கோ அவன் ஜெபித்த போது கொடுத்திருந்தால், சகரியா என்ற ஒரு மனிதன் இருந்ததாக நமக்கு தெரியாது. எத்தனை ஆசாரியர் இருந்தார்கள். தூபம் காட்டினா அன்றைக்கு தூபம் காட்டின ஆயிரக்கணக்கான ஆசாரியர்களே இருந்தார்கள், இருந்தார்கள், தூபம் காட்டினார்கள், ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க, மறித்து போனார்கள், அப்படி சந்ததி வந்தது, எல்லாம் இருந்து கொண்டே இருந்தது. அதில் ஒருவனாக சகரியா போயிருப்பான். ஆனால் தேவன் அவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்காமல் இருந்தது போல தெரியலாம், நிறுத்தி வைத்திருந்தார். எப்போது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காலங்கள் நேரங்களை நிர்ணயித்து வைத்திருந்தார் அவர். ஆமாம், ஒன்றை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் இயேசு வருவதற்கு கூட காலங்கள் நேரங்களை தேவன் நினைச்சிருக்கிறார், குறித்து தான் வைத்திருந்தார். ஒரு முறை எடுக்கிறேன், காலம் நிறைவேறின போது கிறிஸ்து யார்கிட்ட பிறந்தாரா? கண்ணியின் வயிற்றில் என்ன செய்தாரா? காலம் நிறைவேறின போது. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அது ஒன்று இருக்கிறது. இன்னொன்று, குறித்த காலத்தில் அக்கிரமக்காரருக்காக என்ன செய்தாரா? காலம் நிறைவேறுதல், குறித்த காலம். தம்முடைய குமாரன் வருவதற்கு, மரிப்பதற்கு கூட காலம் நேரம் நிர்ணயித்த போது, நமக்கு பதில் கொடுப்பதற்கும் காலம் நேரத்தை நிர்ணயிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமாம், ஆகவே அவரிடத்தில் நாம் அதாவது வருத்தப்பட வேண்டியதோ அவரிடத்தில் போராட வேண்டியதோ இல்லை. நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஜெபிப்போம், போராடி வேண்டும் நாம் ஜெபிக்கலாம். ஆனால் காலங்கள் நடுவே நல்ல பதில் கொடுக்க வல்லவர் அவர். ஆமாம், அது செய்தார். காலையில் பார்த்தோம், அவர் பதில் கொடுக்கிற விதங்களிலே எப்படியெல்லாம் கொடுப்பார். குறிப்பிட்டு கேட்டதற்கு குறிப்பிட்ட பதில். ஆமாம், இது இறங்குங்களா? கர்த்தருக்கு பயமாட்டவதாக. சில வேளைகளிலே நாம் கேட்பதற்கு ஆர்வத்துடன் கேட்போம், தேவைகளோடு மனக்குமலோடு கேட்போம், இல்லை என்று சொல்லிவிடுவார். ஆனால் அதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், இல்லை என்பது அவருடைய பொருள் என்று, அல்லது ஜெபத்திற்கு இல்லை என்றதான பதில் நம்ம கொடுத்தாலும் அதனுடைய பதிலுடைய மேன்மை என்னன்னு சொன்னால், அவருடைய சித்தப்படி, அவருடைய நன்மைக்காக, இன்னொன்று நாமும் நன்மை வருவதற்காக ஒரு பெரிய காரியத்தை முன்வைத்து தான், நோக்கத்தை முன்வைத்து தான் அவர் இல்லை என்ற பதிலை கொடுக்கிறார் அவர். ஆமாம், காலையில் அதை பார்த்தோம். அது என்ன இருக்குது, அது தொடர்ச்சி இருக்கிறது, வேதத்தில் சொல்லப்படுகிறது. யோனாவுடைய வாழ்க்கையில்
ஆண்டவர் சொன்னார், நீ போய் நினிவே நகரத்துக்கு போய் சொல்லுன்னு சொன்னார். அவனும் போய் பிரசங்கித்தான், நினிவேக்கு போனான். இந்த சூழ்நிலை நமக்கு தெரியும், போகாமல் போன நேரம் அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். நினிவேல போய் பிரசங்கம் பண்ணினான். பிரசங்கம் பண்ணும்போது எப்படி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் இமேஜின் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நினிவேக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி வேற ஊருக்கு ஓடினவன், அவனை ஆண்டவர் சுற்றி வளைச்சி எடுத்து எங்கே கொண்டு வந்து விட்டுட்டாரு? நினிவே கொண்டு வந்தார். கொண்டு வந்து விட்ட விதமும் ஒரு பயங்கரமான விதங்கள். மீனின் வயிற்றுக்குள்ளே வச்சு தான் செய்தார் அவர் கொண்டு வந்தார். வேறு படகு கிடையாது, ஒரு கப்பல் கிடையாது, கொண்டு வந்து விடுவதற்கு ஒரு போட்டு கிடையாது. ஆனால் ஆண்டவர் அவனுக்கென்று நியமித்த அருமையான ஒரு ஏசி போட்டு ஒன்று வச்சுருந்தார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொண்டு துப்பிட்டு போயிடுச்சு. அதோட அவனுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்திருக்கு நினைக்கிறீங்க? பயங்கர வேதனை. மாட்டேன்னு சொன்னவரை இங்கே கட்டாயப்படுத்தி இங்கே நினைச்சிட்டாரு, கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி. அடுத்தப்பட மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருந்துருக்குறான். மீன் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் 1.5 மணி நேரம் இருந்துட்டு வாங்களேன். கேட்குறா? நீங்கள் நடந்து போகும்போதே வீட்டுக்கு மீன் வாங்கிட்டு போகிறீங்களான்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? 1.5 மணி நேரம் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கும் போதே வயிற்றுக்குள்ளே இருந்தால் நிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவன் அங்கே வரும்போதே மூக்கை பிடிச்சிக்கிடுவாங்க, என்னப்பா சொல்ல போகிற அப்படி. அதோடு மாத்திரமல்ல, வயிற்றுக்குள் இருந்தபடினாலே அதனுடைய பாதிப்பு என்ன அப்படின்னா, மீன் சாப்பிட்டதெல்லாம் ஜீரணிக்கலை. அதுக்கு முன்னால் சாப்பிட்டதெல்லாம் என்ன செய்யலை? ஜீரணிக்கலை. இவனையும் முழுங்கிட்டு ஜீரணிச்சா என்ன ஆயிருப்பான்? ஒன்றுமே இல்லாமல் போயிருப்பான். ஆனால் ஜீரணிக்கவில்லை. ஆனாலும் அதுக்குள்ள ஜீரண ஆசிட் இருக்கும் இல்லையா, வயிற்றுக்குள்ள நமக்கு இருக்கு. அது அவனுடைய சரீரத்தில் பட்டு வெள்ளை வெள்ளையாயிட்டு அவன் சரீரம் என்ன செய்யுது? சில மாறுதல்கள், தோல் சம்பந்தப்பட்ட மாறுதல் ஏற்பட்டது. வெளியே பார்த்தான், அழகா இருந்த யோனா இப்போது அந்த பக்கம்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்கு. மீனுடைய ஆசிட் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீரண சக்தியினுடைய வலிமை அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. மீன் நாத்தம் இதெல்லாம் பார்த்து தான் அவங்க நம்பினாங்க. ஏன்னா ஒருவன் இந்த இலையில் வருவதற்கு படகும் வரல, ஒன்றும் வரல, எப்படி வந்தால் நீந்தியும் வர முடியாது. இப்படி வந்தான்னா ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லி அவன் நினைச்சாங்க. அவன் பிரசங்கித்தான். பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பான்? கர்த்தர் உங்களை அழிக்க போறாருப்பா, மனம் திரும்புங்கன்னு சொல்ல. 40 நாள் தான் நீங்கள் செத்தீங்க. அப்படிதான் அவனுக்கு கோபம் வெறி கொண்டு நினைச்சிருப்பான். பிரசங்கம் பண்ணியிருப்பான். 40 நாள் தான், எவனும் தப்ப மாட்டேங்க, அடியோடு காலி பண்ண போறார் அப்படின்னு சொல்லி பிரசவம் பண்ணிட்டு ஒரு கூடார போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்பண்டா அழிவானுங்க அப்படின்னு. அழியலை. அவனுக்கு பயங்கர கோபம். என்னடா 40 நாள் ஆயிடுச்சு, காலை எழுந்து பார்க்கலாம், 40 நாள் ஆச்சு அழியலையே. சரி ஒருவேளை இன்னைக்கு ஒரு நாள் பார்ப்போன்னு சொல்லி பார்த்தான். அதுக்குள்ளே நைட்டோட நைட்டாக ஆண்ட ஒரு ஆமணக்கு செடி முளைச்சிட்டார். முளைக்க பண்ணி பார்த்தா எனக்கு நிழல் வேற கொடுக்குது. ரொம்ப சந்தோஷம். அழியிறதையாவது பார்த்துக்கிட்டு இருப்போம், இன்னைக்காவது அழிச்சிருவார் பார்த்துக்கணும். கொஞ்ச நேரத்தில் ஒரு செடி, அந்த அழகான ஆமணக்கு செடியை வளர்த்து நிழல் கொடுத்த செடி கடகடன்னு பூச்சி அரிச்சு காலி பண்ணிட்டு வெறுப்பு. இதுலேயும் நமக்கு தோல்வியா அப்படின்னு பயங்கர கேள்வி. அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் சும்மா இருந்து அவனை கூப்பிட்டு இந்த எல்லைக்கு போ, 40 நாளில் அழியுன்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டது யார் தான்? நீ தான். அழிக்க வேண்டும் என்று சொல்லி நானும் பிரசவம் பண்ணிட்டேன். நீ செய்வீர் என்று சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ என்ன செய்யலை? செய்யவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனுக்கு பயங்கர கேள்விக்குறி. இவனுடைய விண்ணப்பங்களும், இவனுடைய விண்ணப்பம் பண்ணுறான் 4 அதிகாரத்தில், இவனுடைய விண்ணப்பங்களும் இவனுடைய பிரசங்கங்களும் எதிர்மறையாகவே இருக்குது. ஆண்டு கேட்குறாரு, நான் செத்து போகிறதே மேலப்பா அப்படிங்கிறான். அப்போ ஆண்டு சொல்றாரு, ஒரு ஆமணக்கு செடி போனதுக்கு இவ்வளோ வருத்தப்படுறியே, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத 1,44,000 பேர், ஏறக்குறைய 1,20,000 பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய அழிவுக்கு நான் எப்படி சம்மதிக்க முடியும் அப்படி சொல்றது. அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தார். உண்மையான மனம் திரும்புதல் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, அந்த மனிதனை எவ்வளவு பெரிய பாவி, எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரனா இருந்தாலும் உண்மையான மனம் திரும்புதல் என்று ஒன்று வரும்போது அவனை மன்னித்து என்னுடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்வது என்னுடைய சுபாவம். ஆமா, இது தவிர்க்க முடியாது என்னால. அவன் மனம் திரும்பி வந்து விட்டான், நீ கெட்டு போய் என்று சொல்லி அவனை நினைச்ச முடியாதனால தள்ளிவிட முடியாது. அவனை ஏற்றுக்கொள்வது தான் என்னுடைய சுபாவம். நீ வேண்டுமானால் எதை வேண்டுமானால் செய்யலாம், என்னுடைய சுபாவத்தை நான் மாற்றிக்கொள்ள முடியாது. பிரசங்கம் பண்ண சொல்லியிருக்கலாம், ஆனால் மனம் திரும்பிட்டாங்க. ஆகவே நான் அவனை என்ன செய்கிறேன்?
நான் ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய சுவாபத்தை உன்னுடைய ஜபம்லாம் ஒன்றும் நினைச்ச முடியாது, மாற்ற முடியாதப்பா, நான் இப்படி தான் இருப்பேன். ஆமாம், நம்முடைய ஆண்டவர் அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதோடு மாத்திரமல்ல, அவனுக்கு இன்னும் பாடம் கற்றுக் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படின்னா ஆண்டவர் இவனுக்கு பதில் கொடுக்க போது சொன்னார், இந்த செய்தியை அவருக்கு உணர்த்தினார், அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். இவனாவே, நீயும் இதே போல மனம் திரும்பினால் உன்னையும் மன்னித்து உனக்கும் நான் என்ன செய்வேன், கிருபை செய்கிற தேவன். அதனால் நீ எல்லாம் இப்படி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ரட்சிக்கப்பட்டார்களே என்று சொல்லி நீ நீ வருத்தப்பட வேண்டியதில்லை, நீ சந்தோஷப்படு. ஏன் அப்படின்னா, பின்னாட்களில் என்னுடைய குமாரன் இந்த உலகத்தில் வருவார். அவர் வரும்போது பிரசங்கம் பண்ணும்போது எத்தனையோ பிரசங்கங்களை பண்ணுவார். எல்லாமே எழுதப்படுவதில்லை, ஆனால் ஒன்றை குறித்து ஒரு பிரசங்கம் பண்ணுவார். யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனா மீன் வயிற்றிலே 3 நாள் இருந்தது போல மனுஷகுமாரன் என்ன செய்வார், இருப்பார். அவன் உயிரோடு எழும்பி வந்தது போல மனுஷகுமாரன் எழும்பி வருவார் என்று தன்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒப்படையாக உன்னைத்தான் கர்த்தர் கொண்டு வைக்க போகிறார். ஆமாம், யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார் அவர். ஆமாம், ஒருவேளை நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்றுதான யோசனைகள் இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு சொல்லுவது, பின்னாட்களிலே தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டு தேவனாலே புகழப்படக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நிலைக்கு தேவன் நம்மை கொண்டு வர முடியும். ஆமாம், பதில் இல்லை என்று கவலைப்படவில்லை. அவர் கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, அதை கொடுக்காமல் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு அதன் மூலம் பெரிய ஆசீர்வாதத்தை தான் வைத்திருப்பாரே தவிர ஒரு நாள் இழப்பு கிடையாது. ஆமாம், ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. சரி, ஆண்டவர் இல்லை என்ற பதிலை கொடுக்கிறார். மூன்றாவது, நான் வாசித்த பகுதியில் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய், ஆமாம், நம்ம எவ்வளவு கேட்கிறோமோ, என்ன கேட்கிறோமோ அதை விட எப்படி கொடுப்பாரா? அவர் கொடுக்கிற விதங்கள், அது பதில் கொடுக்கிற விதங்கள் எப்படி எப்படின்னா, ஒன்று கேட்டதுக்கு மட்டும் குறிப்பிட்டு கேட்டால் குறிப்பிட்டு பதில் கொடுப்பார். சில பகுதிகளை நாம் கேட்கும் போது ஜெபம் இல்லை என்றுதான பதில் வந்திருக்கும், அதுக்கு பின்புறம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். அது நாம் ஏற்கனவே சொல்லிட்டேன், இல்லை என்ற பதில் இருக்கும். இன்னொன்று என்ன சொன்னால், நாம் வேண்டிக் கொண்டதை விட, நாம் ஜெபித்ததை விட அதிகமாகவே செய்வார். நாம் ஒரு 10% கேட்டோம்னா அவர் கட்டாயம் ஒரு 30% கொடுப்பார். ஆமாம், கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. நான் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவர். நாம் ஒன்றை ஆண்டவருக்கு என்று செய்கிறோம், ஆனால் அவர் செய்யும்போது வானத்தின் பலகனியை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நாம் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு அவர் செயல்படுத்துகிற தெய்வன் அவர். ஆமாம், அவர் அப்படித்தான் செய்வார். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. வேதத்தில் சொல்லப்படுகிறது, எலியா என்றதான ஒரு மனுஷன் இருந்தான். 1 ராஜாக்களின் புத்தகத்திலே, கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக, அவன் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய சம்பவமே நடக்கிறது. கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. 36ஆம் வசனம் முதல் 41ஆம் வசனம் வரையில் ஒரு சம்பவங்கள். அதில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, 36ஆம் வசனம் வாசிக்கும்படி கேட்கிறேன். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது கவனித்திருக்க வேண்டும். 3 பகுதி அவன் சொல்லுகிறான். ஆண்டவரே, அந்திப்பலி செலுத்தக்கூடிய நேரம், சவால் விட்ட நேரம். ஏற்கனவே விக்கிராரரை பண்ணுகிறதான தீர்க்கதரிசிகள் 400 பேரும் 450 பேர் ஆக 850 பேரும் சுற்றி அலைஞ்சி கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. காலிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க குத்தி தங்களை கீறி கொண்டு ஆடி பாடி குதிச்சு ஒன்றுமே நடக்கலை, அக்கினி இறங்கலை. சரிப்பா, நீங்கள் போதும் நிறுத்துங்க, அடுத்த நான் வாரேன்னு சொல்லிட்டு இவன் வந்தான். இவன் செய்ய வேண்டிய முறைகள் எல்லாம் செய்துவிட்டு அவன் ஜெபம் பண்ணுறான். 3 காரியம். அவன் ஆண்டவரத்தில் வேண்டிக் கொண்டதான காரியத்தை அங்கே 3 காரியம் சொல்லப்படுது. அவன் சொல்ல, அந்திப்பழு செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசி எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தாவே என்று சொல்கிறான்.
இஸ்ரவேலிலே நீர் யாரா? ஒன்று தேவன். இஸ்ரவேலிலே நீர் தேவன். ரெண்டாவது, நான் உம்முடைய ஊழியக்காரன். மூன்றாவது, நீ இந்த காரியத்தை செய்யும்படி என்னை இணைஞ்சிருக்கிறீர், சொல்லி அனுப்பி இருக்கிறீர். ஆகவே உம்முடைய வார்த்தையின்படி தான் நான் செய்தேன். இது உம்முடைய வார்த்தை. இந்த மூன்று காரியத்தையும் நீர் என்ன செய்ய வேண்டும்? இங்கே விளங்க பண்ண வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் சொன்னது இந்த மூன்று காரியம்தான். வேண்டிக் கொண்டான், ஆண்டவரே இந்த மூன்று காரியத்தை நீ செயல்படுத்த வேண்டும் ஐயா என்று சொன்னான். ஆண்டுடைய அக்கினி இறங்கினது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபித்தான். ஆண்டுடைய அக்கினி ஒரு செகண்ட் என்ன செய்யுது? இறங்கிருச்சு. பலியை பட்சித்தது, சுற்றியுள்ள தண்ணீரை பட்சித்தது, எல்லாத்தையும் பட்சித்து கறி கட்டையாகிட்டு போயிட்டு எல்லாரும் உடனே கத்துனாங்க. முதல்ல கத்துனாங்க, கர்த்தரே. அப்ப தேவன் என்பதை அங்கே நிரூபித்தார். ஒன்று, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது எல்லாரும் சொன்னாங்க, இவன் யாரு? இவன் தான் யாரு? ஊழியக்காரன். பாகாலின் தீர்க்கதரிசிகள் அவங்க எல்லாம் அவங்களுக்கு ஊழியம் செய்கிற நபர் என்று யோசித்தோம். ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற மெய்யான ஊழியக்காரன் யாரு தான்? தீர்க்கதரிசி தான், இந்த எலியா தான் என்பதை அவர் புரிந்து கொள்ளும்படியாய் செய்தான். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையின்படி தான் செய்தான் என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த மூன்றையும் நிரூபித்தார். அதோடு விடல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மூன்றையும் செய்த பிறகு அவன் ஆகாபை பார்த்து சொல்லுகிறான், ஆகாபே பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகாபே பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. அப்படின்னா என்ன? அப்படின்னா இது நாள் வரை நீர் எதையெல்லாம் எதிர்பார்த்தீரோ அதெல்லாம் நடக்கலை. நான் சொன்ன வார்த்தை தேவன் அதை எங்கீகரித்து நிறுத்தி வைத்திருந்தார், மழையும் பனியை. இன்றைக்கு நான் ஊழியக்காரன் என்பதை நிரூபிப்பதற்கு, என்னுடைய வார்த்தை தேவனுடையதுதான் என்பதை நிரூபிப்பதற்கு கர்த்தர் இன்றைக்கு மழையை வருஷிக்க பண்ண போகிறார். பெரும் மழை இரைச்சல் என்ன செய்கிறது? அவன் சுத்தி இது பார்க்குறான், ஒன்றுமே இல்லையே, உனக்கு தெரியாது, எனக்கு கேட்கிறது. எனக்கு என்ன செய்யுது? ஆகவே ஒன்று செய், குதிரையை எடுத்துட்டு, ரதத்தை எடுத்துட்டு, குதிரை ரதம் எப்படி இருக்கும் எடுத்துட்டு நீ நேராக எங்கே போயிரு? சமாரியாவுக்கு வேகமாக போ அப்படின்றான். அவனும் சமாரியா போவதுக்கு ஏற்பாடு பண்ணுறான். அவன் போய் கொண்டு இருக்கும்போது முன்னால் ஒருத்தர் ஓடிட்டு இருக்கான். இவன் ரதத்தில் எவ்வளோ ஸ்பீடாக போவான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மழை வருகிறது, வேகமாக போன்னு சொல்லிட்டான். ரதத்தை அடித்து கொண்டு விரட்டி போயிட்டு இருக்கான். ஓடிக்கொண்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் ரதத்துக்கு முன்னால் யார் ஓடுறான்? எலியா ஓடுறான். மனித முயற்சினாலே செயல்படுத்த முடியாத ஒன்றை தேவன் இவனை கொண்டு செயல்படுத்துவார் என்பதை ஆகாபுக்கு தேவன் காட்டினார். அவர் ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதோடு மாத்திரமல்ல, மரிக்க வேண்டும் என்று சொல்லி இருந்த இவனை கர்த்தர் உயிரோடு எழுப்பி கொண்டார். அவர் ஆமாம், நான் மறிச்சதன் செத்து போறேன், போதுங்க தாவே, என் ஆத்துமாவை நிசுகளும் எடுத்துக்கொள்ளும். நிறைய பேருடைய ஜபங்கள்லாம் இதெல்லாம் அடிக்கடி வரும். சில அம்மாமாருடைய ஜபங்கள்லாம் நிறைய பேர் வரும். சே, என்ன பாடு, என்ன பிரச்சனை. எலியா மாதிரி சொன்னாங்க, ஏன் ஆண்டவரே இன்னும் உயிரோடு வச்சிருக்காரு, சீக்கிரம் என்ன செய்யும், எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஜபங்கள்லாம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அடிக்கடி வரும். ஆனால் அந்த ஜபத்தை மட்டும் ஆண்டவர் கேட்கறதே இல்லை. ஜபத்தை என்ன செய்யறது இல்லை. உடனடியாக கேட்டிருந்தாலும் இன்னைக்கு பாதி பேர் காலி ஆயிருப்பாங்க. உலகத்தில் பாதி பேர் நினைச்சிருப்பாங்க. என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், நம்மளும் என்னைக்கு இல்லாமல் ஜபம் பண்ணமோ தெரியாது. உலகத்தில் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, பாதி பேர் காலி. ஆண்டவர் ஜபத்தையெல்லாம் கேட்க மாட்டான்னு சொல்கிறது இந்த இப்படிப்பட்ட ஜபங்கள். அவன் சாக போகிறேன்னு சொன்னேன். ஆண்டவர் சொல்றாரு, எப்போ நீ இப்படிலாம் செய்த உன்னை சும்மா விட்டுற முடியுமா? நீ செத்துறன்னு சொல்லி போகலாம், ஒன்றும் சாப்பிட மாட்டேன். நீ இன்னும் இருந்து பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணணும், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும், தீர்க்கதரிசி கூட்டத்தை எழும்ப பண்ணணும், ஜனத்திற்குள் ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும். உன்னை கொண்டு தான் ஏன் செய்ய வச்சிருக்கிறேன்னா, இதுக்குள்ளே செத்து போறேன்னு சொல்றியே. ஆண்டவனுடைய வாழ்க்கையில அவன் கேட்டுக்கொண்ட மூன்றையும் நிரூபித்தது மாத்திரமல்ல, அவன் சிந்திக்க முடியாத, யோசிக்காத பல காரியங்களை தேவன் அவன் மூலமாய் செய்து முடித்தார். அவர் ஆமாம், எப்போதுமே தேவன் நாம் கேட்கிறவைகளை மட்டும் தருவதில்லை, அதற்கு மேலாகத்தான் தருகிற தேவன் அவர், மேலாகத்தான் கிரியை செய்கிற ஆண்டவர் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் செய்வார், அப்படித்தான் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் காணக்கூடிய உண்மை அதுதான்.
நல்ல தேவனோட உறவுகள், தேவனோட ஐக்கியம் நமக்கு இருக்கும்போது நாம் ஜெபித்தா ஜெபத்திற்கு மட்டும் பதில் கொடுப்பார் என்பதல்ல, அதை விட அதிகமாகவே செய்வார் அவர். நாம் யோசிக்க முடியாத, நம்முடைய சிந்தைகள் வராத அதிசயங்களை எல்லாம் அவர் செய்து முடிப்பார். அண்ணால் ஜெபம் பண்ணா பாருங்க, எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி அது. எத்தனை பிரசவம் பண்ணாலும் அதை சொல்லாமல் இருக்க முடியாது. அண்ணாளுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லை, நிர்ணயம் பண்ணியாச்சு. அதுக்காக தான் அவன் இன்னொரு மனைவியை கல்யாணம் முடிச்சு, இன்னொரு பெண்ணை கல்யாணம் முடிச்சு அவரிடத்துல 10 பிள்ளைகளை பெற்று எடுத்து விட்டான். அவன்கிட்ட எத்தனை பேர் இருக்கானா இல்லையா நமக்கு தெரியாது. அப்படிங்கிறனாலும் ஒரு பக்கம் அவன் சொன்னான், 10 பிள்ளைகளை காட்டி நான் உனக்கு எப்படிப்பட்டது அதிகம் அல்லவான்னு சொன்னனால அந்த பிள்ளைக்கு 10 பிள்ளைகள் இருந்திருக்கிறான். அந்த காலத்தில் உள்ள நடைமுறைகள். ஆமாம், ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அந்த காலத்தில் 10 பிள்ளைகள்லாம் ரொம்ப சாதாரணங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கிராமமே எப்படி உருவாச்சுன்னு நினைக்கிறீங்க? சிரிக்கிறீங்க. ஒரு ஊரில் ஒருத்தர் 2 பிள்ளைகள் மாத்திரம் வச்சிருந்தா கிராமம் உருவாக்கி நினைக்கிறீங்களா? ஒரு கிராமம் உருவாது காரணமே ஒவ்வொரு வீட்லையும் 10 பிள்ளைகள், 15 பிள்ளைகள், 8 பிள்ளைகள், குறைஞ்சது 7, 8 தான் குறைஞ்சது. அப்படிதான் கிராமங்கள் உருவாச்சு. இங்கேருந்து இப்போ இதே போல் இன்னொரு ஊரில் வைத்திருக்க பிள்ளைகளோட கல்யாணம் முடிச்சு கொடுத்து தொடர்பு ஏற்படுத்தி அங்கே உள்ள பிள்ளை மறுபடியும் இங்கே வந்து அப்படி தான் பெருக்கம் ஏற்பட்டு அந்த பெருக்கத்தினால 2 ஊர் ஒன்றா சேர்ந்துடும். அந்த டெவலப்மெண்ட் ஒன்றா சேர்ந்துடும். அது பெரிய ஊராக இருக்கும். இந்த காரைக்குடி ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க. இதே போல் டெவலப்மெண்ட் தான். ஒரு 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 வீட்டில் எப்படி குறைந்தபட்சம் 5 பிள்ளைகள். அந்த காலத்தில் சாதாரணம் அது 10 பிள்ளைகள். அப்படின்னா 10 பிள்ளைகளை விட நான் உனக்கு மேன்மை அல்லவா, உனக்கு அதிகம் அல்லவான்ங்கிறான். ஆகவே இவளுக்கு பிள்ளையே இல்லை, நிர்ணயிச்சாச்சு, இவளுக்கு பிள்ளை கிடையாது. ஆனால் ஆண்டு சமுதிரம் கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை தாரும். எதற்குன்னு கேட்டார் அப்படின்னா, இவள் தனக்கு கேட்கவில்லை, தனக்கு எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு கேட்கறத என்ன அதை விட்டுட்டான். என் மீது இருக்கிறதான அவச்சொல், என் மீது இருக்கிறதான பழிச்சொற்கள், மலடி என்றதான பட்டப்பெயர், என்னை விட்டு நான் மரிப்பதற்குள் என்னை விட்டு என்ன செய்யணும், போய்விட வேண்டும். ஒரு குழந்தை தாரோம், எனக்குன்னு கூட நான் வச்சுக்க மாட்டேன், அது உமக்கே தந்துடுறேன். அடுத்த பிள்ளை இல்லாதனாலும் பரவாயில்லை, எனக்கு பிள்ளையற்றவள் என்று சொல்லி யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆகவே எனக்கு 1 தந்தாலும் பரவாயில்லை, அந்த 1 உமக்கே தந்துடுறேன்னு. சரி, ஆண்டு ஒரு பிள்ளை கொடுத்தார். ஆனால் கொடுத்ததுனால ஆண்டவன் தனக்கு அவருக்கு கொடுத்துட்டு அவளும் ஒரு நாள் கொண்டு விட்டுட்டு போயிட்டா. சொன்ன மாதிரி ஆண்டவர் வாங்கிட்டாரு. கொடுத்தவர் அவர் தான். வாங்கினதுக்கு அப்புறம் ஆண்டவர் அவளுக்கு கடன்பட்டவராய் மாறிடுறார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. பார்த்தாரு, நான் ஒருத்தருக்கும் கடன்பட்டவனாக இருக்க மாட்டேன். அவள் ஒரு பிள்ளை தானே கேட்டா, கொடுத்தேன். ஆனாலும் அவளுக்கு நான் ஒன்றை விட இன்னும் கொடுக்குறேன்னு எக்ஸ்ட்ராவே 5 பிள்ளைகள் கொடுத்தாரு. ஆமாம், கொடுத்தாருங்க. அது கொடுத்தது மாத்திரமல்ல, கொடுத்த ஒரு பிள்ளையையும் தேசத்தில் அநேகர் தேடி வர பண்ணி அவனத்தில் ஜெபிப்பதற்கும் ஆசீர்வாதம் வருவதற்குரியவனாய் கர்த்தர் மாற்றி அமைத்தார் அவர். ஆமாம், அவன் தீர்க்கதரிசி இருந்தான், வார்த்தைகளை கேட்க வந்தார்கள். அதில் தானே இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், நம்ம போவோம்னு சொல்லி யார் வந்தான்? சவுல் வந்தான். சவுல் தேடி வந்தானே வார்த்தையை கேட்பதற்கு. தொலைந்து போன கழுதையை கேட்கறது கூட ஆள் வந்திருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு எதுக்கெல்லாம் போனாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆடு மாடு தொலைஞ்சு போனாலும் யார் தான் தேவை? தீர்க்கதரிசி தான் தேவை, ஆசாரியன் தேவை. ஆசாரியன் போட்டு தள்ளுறதுக்கு, ஆடை போட்டு தள்ளிடுவான். தீர்க்கதரிசி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி கொடுக்குறது. ஏன்னா ஆசாரியன்ட்ட வந்தால் ஆட்டுக்குட்டி கொண்டு வந்தால் என்ன செய்ய மாட்டான், முழு ஆடாக கொண்டு வந்தால் முழு ஆடாக அனுப்ப மாட்டான், பீஸ் தான் கொடுத்து அனுப்புவோம். ஆசாரியன் வந்து போட்டு தள்ளுறதுக்கு, தீர்க்கதரிசி இருக்கிற இடத்த காமிக்கிறது, நியாயாதிபதி நியாயம் தீர்ப்பதற்கு, ஆடை எவன் எடுத்தான் எடுக்கலைங்கிறதுக்கு நியாயம் தீர்க்குது. திட்டமே அங்கே தான் இருக்கு. இந்த எல்லா வேலையும் ஒருத்தரை செய்தான் பாருங்க. ஆசாரி வேலை இவன் போட்டு தள்ளுறதுக்கு இவன் தான் இருந்தான், கண்டுபிடிச்சி கொடுக்குறது இவன் தான் இருந்தான், 2 பேரும் களவாடிட்டு போனவங்களையும் கூப்பிட்டு வச்சு நியாயம் இருக்குது யார் தான் இருந்தா, இவன் தான் இருந்தான். இந்த 3 வேலையை இவன் தான் செய்தான். ஆட்டை ஒரு வேலை எக்ஸ்ட்ராவும் கொடுத்தார். ஒருத்தன் போய் கேட்டான், கழுதை போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தான். தேடி வந்தவனை கொடுத்து அவனை கூப்பிட்டு சொன்னார், நீ கழுதையை தேடி வந்திருக்கப்பா, ஆண்டவர்
இந்த தேசமே உன்னை தேடும்படி வச்சிருக்கிறார். நீ தான் ராஜா, ராஜான்னு சொல்லற, உன்னை ஆண்டு தேடும்படி வச்சிருக்காரு. நீ போ, இத்தனை தேதி வா அப்படின்னு சொல்லிட்டார். அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். அப்போ அவனுக்கு உரிய மேன்மை என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் தேசம் முழுவதிலும் முதல் தீர்க்கதரிசி, கடைசி நியாயாதிபதி, அவன் ஒரு ஆசாரியன், முதல் கிங் மேக்கர். அவன் 4 வேலை இருக்கு. அந்த வேலை 4 வேலை செய்த ஒருவன் இந்த வேதாமத்தில் சாமுவேல் மட்டும்தான், வேற யாருக்குமே கிடையாது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு பிள்ளையை தான் கேட்டார். பிள்ளையை கேட்டு ஆண்டவரத்திலே கொடுத்து விட்டான். கொடுத்த உடனே அந்த சமுதாயத்தில் அன்னாளுக்கு இருந்ததான பெயர் எப்படி இருந்திருக்கும்? இதனால் வரை அவனை மலடி, வீட்டுக்குள்ளே வராத, இந்த தெருவழியாக போகாத, இந்த ஃபங்க்ஷனுக்கு வராத என்றெல்லாம் சொல்ல அவ சொல்லலாம் நீங்கி என்றைக்கு என் வீட்டில் கால் எடுத்து வைப்பேன்னு சொல்லி கெஞ்சி கேட்கக்கூடிய அளவிற்கு அன்னாளுடைய தரத்தையே கர்த்தர் உயர்த்திட்டார். அவர் ஆமாம், மாற்றி அமைக்கின்றேன். நாம் நினைப்பதை விட வேண்டிக்கொள்ள அதிகமாகத்தான் செய்வார். எத்தனை வேண்டிக் கொண்டாலும் நாம் வேண்டிக் கொண்டதை அல்ல, நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். வேதம் நிறைய இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்வார். உடனே ஒன்று சொல்லி முடிக்க வரும். 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும், சாலமோன் தூங்கி கொண்டிருக்கிறான். அவன் சொப்பனத்திலே கர்த்தர் தரிசனமானார். சாலமோனே, வசனம் வாசிக்கும்படி கேட்கிறேன். வாசிங்கள் 5ஆம் வசனம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, எத்தனாம் வசனம்? 5. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். நல்ல கவனிங்க, அவனிடத்தில் ஆண்டவர் ஒரு ஆப்ஷன் கொடுத்தார். நீ விரும்புவதை என்னிடத்தில் என்ன செய், என்னன்னாலும் கேள். எப்படி ஒரு ஆப்ஷன்? நமக்கு ஆண்டவர் கொடுத்து கேட்டிருந்தாருன்னா நம்ம என்னெல்லாமோ கேட்டுப்போம், நமக்கு தெரியாது. நாம் இன்னைக்கு சொல்லுவோம், வாசதுனால என்ன செய்வோம், நான் இதை தான் கேட்பேன், அதுதான் கேட்பேன்னு. ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் திடீர்னு தரிசனமாகி உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருந்தாருன்னா தலையை சொரிஞ்சிருப்போம். ஐயோ என்னத்தை கேள்வி தெரிய, கையும் உடலை காலும் உடனே, என்னத்தையா கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க ஆண்டவரே கேட்குறேன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா இது வேணுமா அது வேணுமா இது வேணுமா கேட்டு என்னத்தையாவது ஒன்றை கேட்டு நினைச்சிருப்போம். அந்த கேட்டதெல்லாம் யாருக்கு தான் கேட்டிருப்போம்? நம்மை சார்ந்ததுக்கான கேட்டிருப்போம், நமக்குரியது தான் கேட்டிருப்போம். அல்லது நம்ம குடும்பத்தை சார்ந்தது, நம்முடைய பிள்ளைகளை சார்ந்தது, இந்த உறவுகளை சார்ந்தது, குடும்பத்தை சார்ந்ததுதான் இது தான் இருக்கும். இதாக இருக்கீங்களா? கேட்டிருந்தா அப்படி தான் இருந்திருக்கும். எது வேணாலும் இருக்கும். ஆனால் இதுதான் சூழ்நிலை. நம்ம கூட்டுற கழித்து பார்த்தா காரியம் இதுதான் இருக்கும், இதுக்கு மேலே வேறு ஒன்றும் இருக்காது. ஆனால் அவன் கேட்குறான், ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டேன், உனக்கு ஒரு இது கேட்குறான், நீ எதுக்கு எதை வேண்டுமானாலும் கேள், நீ விரும்புவதை கேள். ஆண்டவர் சொன்னது நீ விரும்புவதை கேள், ஆப்ஷன் கொடுத்தாரு. ஆனால் அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே நீ கொடுத்திருக்கிற திரளான ஜனங்கள். இந்த வசனத்தை வாசிக்கணும் விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் 9. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் கேட்டுக்கொண்ட பகுதியை நமக்கு வாசிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் இன்னும் அவன் கேட்டது இந்த ஜனத்திற்காக கேட்டான்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்கேன். இதுக்கு முன்னால் கொஞ்சம் வாசிக்கிறேன், நான் வாசிக்கிறேன். ஆண்டவரே 7ஆம் வசனத்தை, உம்முடைய அடியேனை என் தகப்பனாய் ஸ்தானத்தில் என்ன செய்தீர், ராஜாவாக்கி கொண்டே, போக்குவரவு அறியாத ஒரு சிறுவன், நன்மை தீமை அடுத்து நன்மை தீமை அறியாத ஒருவன், இந்த ஜனத்தை யாரால் நியாயம் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இவையெல்லாம் நீர் கொடுத்திருக்கிறீர். கொடுத்தது எப்படி என்று சொன்னால் உங்களுடைய கிருபையினாலே எனக்கு கொடுத்துருக்கு. ஆமாம், இதெல்லாம் எப்படி கொடுத்துருக்கிறீரு? நான் முயற்சி பண்ணின அந்த ராஜ்யத்துக்கு வரல. இதை கண்டு ராஜாவா தாவீது ராஜாவாவதுக்கு எப்படி கிடைச்சது? அபிஷேகம் பண்ணப்பட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ ராஜாவானது எப்படி இருந்தான்? பல போராட்டம், பல யுத்தங்கள், பல போராட்டங்கள் இதெல்லாம் பண்ணி தான் கடைசியில் யாரா மாறினா? ராஜாவா மாறினா. சாலமோன் அப்படி ஒரு யுத்தம் பண்ண மாதிரி வேதத்தை சொல்லப்படலை. ஒரே இடத்துல அப்படி ஒரு யுத்தம் பண்ணினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, ஒரே ஒரு பகுதி தான். ஆனால் தாவீதை போல அவன் யுத்தம் என்ன செய்யலை, பண்ணலை.
அவன் சொன்னான், ஆண்டவரே இந்த ராஜாங்கம் கிருபையினாலே கிடைத்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ராஜ்யமே எனக்கு கிருபையினாலே கிடைத்தது. இது உம்முடைய ராஜ்யம். இந்த ஜனம் உம்முடைய ஜனம். இந்த ஜனத்தை நான் நியாயம் விசாரிப்பதற்கு என்னால் என்ன செய்யாது, முடியாது. ஆகவே இதை நியாயம் விசாரிக்கக்கூடிய, நடத்தக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு என்ன செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு பயங்கர ஆச்சரியம். என்ன அப்படின்னா, தனக்கென்று எதை வேண்டுமான, அதான் ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீ ஆயுசு நாட்களை கேட்கல, ராஜாக்களை கேட்டால் எதான் கேட்டிருப்பாங்க, என்ன பொக்கிஷம் அல்லது ஐஸ்வர்யத்தை கேட்கல. அடுத்தாக்கல சுற்றி உள்ள எல்லா தேசம் அடிமையாக இருக்கணும், நான் தான் ஜெயிக்கணும், எந்த போராட்டங்களையும் என் தவப்பன மாதிரி எந்த யுத்தத்துக்கு போனாலும் ஒரு நாள் கூட தோற்கக்கூடாது, எல்லாத்தையும் நான் ஜெயிக்கணும். இப்படி இந்த விதமான தனிப்பட்ட விருப்பத்தை, உன் விருப்பம் வேண்டும் என்று சொல்லி உனக்கு கேட்டுக்கொண்டாலும் உன்னுடைய விருப்பத்தின்படி நீ கேட்காமல் ஏன் விருப்பத்தின்படி நீ கேட்ட. ஆமா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னிடத்திலே அதை ஒப்பு கொடுத்து கேட்டுவிட்டபடினாலே இதையும் தர்றேன், நீ கேளாத ஐஸ்வர்யம். ஆண்டு கேட்டது, நீ கேளாத ஐஸ்வர்யம், நீ கேளாத நீடித்த ஆயுசு, நீ கேளாத சமாதான வாழ்வு, நீ கேளாத மேன்மை. உன்னை போல இனி உலகத்தில் எவனும் இருக்க மாட்டான். ஞானவான் உனக்கு முந்தினதும் இல்லை, உனக்கு பிந்தினதும் இல்லை. உன்னை போல ஞானம் உள்ளவன் ஒருவனுமே இருக்க மாட்டான். இதெல்லாம் அடுக்கிட்டே போறார் ஆண்டவர். இவன் கேட்டது ஒன்னே ஒன்று தான், நீ விரும்புகிற ஒன்றை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது தேவன் இவனுக்கு எதெல்லாம் கொடுக்க முடியுமா எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய விருப்பத்திற்கு உரியதை கேட்டாலும் கர்த்தர் தருவார். அதை விட என்ன கொஞ்சம், என்னுடைய விருப்பம் என்று 1000 இருந்தாலும் நீர் விரும்புகிற ஒன்றை உம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிறேன் ஐயா என்று கேட்டால் தேவன் அதற்கு பதில் கொடுக்கும் போது அவர் விரும்பின ஒன்றை தருவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் தேவையோ, எவைகளெல்லாம் நமக்கு விருப்பமானவைகளாக ஏற்படுமோ எல்லாவற்றையும் தர வல்லவர். ஆமா, எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ நோக்கத்தை முன்வைத்து கேட்டபடினாலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மளுக்கு அற்புதமானவைகளை அவர் செய்தார். ஆமா, வாழ்க்கையில் தேவனை முன்வைக்கணும். கேட்பதில் தேவனை முன்வைத்து கேட்கும்போது நான் வேண்டிக் கொள்வதை விட அதிகமாகவே செய்வார். நாம எலிசா அப்படித்தான் கேட்டான். முடியும், எலிசா பின்னால ஓடி வந்துட்டு இருக்கான். எலியா பின்னால அவன் கேட்குறான், எஜமானனே நீ போயிட்டே இருக்கிறாரு, எனக்கு ஒன்று வேணும். அவன் திரும்பி பார்க்குறான், உனக்கு என்னப்பா வேணும்? உம்முடைய ஆவியின் வல்லமை எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். அப்போ அவன் சொல்லிட்டான், நான் பரமேறும்போது அல்லது நான் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படுவதை நீ பார்த்தாலுடைய வேற என்ன செய்யாது, கிடைக்காதுட்டு. அவன் பின்னாலே போகிறான். தீர்க்கதரிசியின் பள்ளி ஒரு 5 பள்ளிகள் இருக்கிறது. அந்த ஆட்கள்லாம் சொல்கிறாங்க, பின்னால் போகாதப்பா, வேஸ்ட்டு, அவர் பாட்டு பறந்து போயிடுவார், நீ வெறுமையாக தான் வரப்போகிறேன்றாங்க. இவன் நான் போங்க, சும்மா இருங்க, நான் அடைந்தே தீருவேன். ஆண்டோட கேட்குறேன், அந்த எஜமான்ட்ட கேட்குறேன், எனக்கு தர வேண்டும், ரெட்டிப்பான வல்லமை தர வேண்டும். பின்னாலே போகிறான். ஒரு எல்லை வந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த எல்லையிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். பார்க்குறான், மேலே இருந்து வந்தது எதுதான் வந்தது? நல்ல கவனிங்க. முதல்ல இவனை அழைக்கும் போது எதுதான் வந்து விழுந்தது? அவன் ஏன் உழுது கொண்டு இருக்கும்போது தோளில் ஒரு சால்வை விழுந்தது. திரும்பி பார்த்தான், எலியா நிற்கிறான். சொன்னான், நீ ஊழியத்துக்குள்ளவா, நீ இந்த ஏர் ஓட்டுறதுக்குள்ளவன்ல, பின்னால் வந்துட்டாரு. முதல் சால்வை விழுந்தபோது ஊழியத்துக்கு வந்தான், 2வது அந்த சால்வை விழுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அவன் எடுத்துக்கொண்டான். முதல்ல விழுந்ததுனால இந்த ஊழியத்தின் மேன்மை, இந்த சால்வை எடுத்துக்கொண்டான். எலியா இந்த சால்வை தானே பயன்படுத்தினார் அப்படின்ட்டு நேராக வந்து ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லி யோர்தான் அடித்தான். அவனுக்கு பிறந்த மாதிரி யோர்தான் மறுபடியும் இனிச்சிட்டு பயங்கர ஆச்சரியம். கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டாருங்கிறத ஒரு உறுதியை அவனுக்கு பெற்றுக்கொண்டான். அப்போ இவனுடைய வாழ்க்கையில் இவன் பெற்றுக்கொண்ட 2 ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தார். இவன் கேட்டுக்கொண்டது எஜமானத்தில் கேட்டுக்கொண்டான். எஜமானத்தில் கேட்டுக்கொண்டால் ஆண்டவரத்தில் கேட்டுக்கொண்டது போல, எனக்கு நீ அவனுடைய வல்லமை விட, என் எஜமானுடைய வல்லமை விட ரெட்டிப்பான வல்லமை வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர் விடாமல் பின்பற்றி அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? அவன் யோசிக்காத ஒன்று,
எலியா உயிரோடு இருக்கும்போது தான் ஜெபித்து பிள்ளையை உயிரோடு எழுப்பினான். ஆனால் எலிசா உயிரோடு இருக்கும்போது ஒருவனை எழுப்பினான், மரித்து எலும்பு சுட்டு சுண்ணாம்பா போச்சு. இவனை அடக்கம் பண்ணிட்டாங்க ஒரு கல்லறையில். அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணி மேலே மூடிட்டாங்க. திடீர்னு சீரியர் பாளையம் யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கிறான். ஒருத்தன் வழியில் செத்து போயிட்டான். சரி அப்படி பார்த்தான், ஒரு கல்லறை மாதிரி தெரியுது. சரி திறந்து பாருண்ணா, உள்ள எலும்பு கூடு கிடக்குண்ணா. சரி தூக்கி உள்ளே போடுனா. தூக்கி உள்ளே போட்ட உடனே செத்து போன ஒருவன் அப்படி தூக்கி உள்ளே போட்ட உடனே அது எலிசாவின் எலும்பு அங்கே இருக்கு. எலிசாவின் எலும்பு மேலே விழுந்தான். விழுந்த போது 2 எலும்பு மேலே எப்படி சொல்லி அவன் மேலே விழுந்தது. எலிசாவின் எலும்பு மேலே பட்ட உடனே அவன் உயிரோடு வந்துட்டான். என்னை காப்பாற்றுங்கப்பா அப்படிங்கிறான். சத்தத்தை கேட்டு அரண்டான்னுக்கலாம். என்னடா இது, செத்து ரொம்ப நேரம் ஆச்சு, இப்போ தூக்கி போட்டால் மறுபடியும் சத்தம் எட்டி பார்க்குறாங்க. எப்படிப்பா உயிர் வந்தேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த எலும்பு மேலே போட்டேங்க, எலும்பு என் மேலே விழுந்தது. திடீர்னு எனக்கு வல்லமை வந்தது, திடீர்னு உயிர் வந்துருச்சு. அப்போ அது யார் எலும்பு, யார் கல்லறைன்னு கேட்கும்போது, எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் கல்லறை. ஆமாம், பிரபாண்டமாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ எலிசாவின் எலும்பு. ஆண்ட சொல்லாரு, எலியா உயிரோடு இருக்கும்போது தான் எழுப்பினான். நீ செத்து எலும்பாய் போனாலும் எலும்பிலிருந்து வல்லமை புறப்படும்படியான கிருபைகள் உனக்கு தருகிறேன். அவன் கேட்டுக்கொண்ட ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களில் ஒன்று அது. கர்த்தருக்கு பயமாண்டாவதா? அவனே யோசிச்சிருக்க மாட்டான். செத்து போன அவனுக்கு அவன் எலும்புக்கு வல்லமை கொடுத்து கர்த்தர் எலும்ப பண்ணினார். நம்ம நினைக்கிறோம் ஒன்று, நம்முடைய ஆண்டவர் சமூகத்தில் நாம் கேட்கிறோமே, அது வீணாய் போகுது. நாம் நினைப்பதை விட வேண்டிக் கொள்வதை விட அதிகமாய் செய்ய வல்லவர். ஆச்சரியப்படும்படியான காரியத்தை அவர் செய்வார். அவர் இந்த வருஷத்தில் ஆண்டவர் நீங்கள் எவைகளை வேண்டிக் கொள்கிறீங்களோ அது தேவ சித்தம், தேவன் விருப்பப்படி இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்வார். நாம் யோசிக்காத முறையில் அதிகமாகவே தருவார் அவர். ஜெபம் இல்லை, ஜெபம் கண்குடி ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவா. நினைப்பதற்கும் நாம் அதிகமாய் செய்திடுவா. களி கூறுவோ, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், காவலைகள் மறந்து கை கூறுவோ. கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போ. கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போ. கர்த்தர் சமூகத்தில் வேண்டுவதற்கும் அதிகமாய் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். குறிப்பிட்டு கேட்டதை குறிப்பிட்டு செய்வார். இல்லை என்றதான பதிலையும் கொடுப்பார். நீங்கள் வேண்டிக் கொண்டதை ஜெபித்ததை விட அதிகமாகவும் நீங்கள் நினையாத விதத்திலே அவர் வர்ஷிக்க பண்ண பதிலை கொடுக்க வல்லவர் அவர். ஆமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஜெபிக்க முடிக்க. பிரைஸ் தி லார்ட். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த வருஷத்தின் முதல் ஆராதனையின் ஆண்டவரே முதல் மாலை ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். ராஜா ஆண்டவரே, நீ மட்டுமா இந்த ஆராதனை ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆராதனைக்கு என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை பிரித்தெடுத்து கொண்டு வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆராதனைக்கு வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல செய்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இந்த வருஷம் ஆண்டவரே இந்த முதல் மாதத்தில் ஆண்டவரே இந்த வருஷத்திற்கு எங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜெபிக்கிற ஆண்டு என்று சொல்லி ஜெபத்தின் ஆண்டாக எங்களுக்கு நீர் கொடுத்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். அதை குறித்து இந்த நாளில் நீர் கொடுத்த நல்ல தியானத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஜெபித்தார்கள். ஆண்டவரே, ஜெபித்தவர்கள் ஜெபத்தை மறந்து போனாலும் அவர்களுடைய ஜெபத்தை அவருடைய கடைசி காலத்தில் நிறைவேற்றி பெரிய மகிமையை கர்த்தர் செய்தீர்.
ஆண்டவரே சகரியாவுடைய வயதான காலத்தில் அவனுக்கு குமாரனை கொடுத்து ஆண்டவரே அந்த குமாரனை நீர் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு ஆண்டவரே ஆயத்தம் பண்ணக்கூடிய நல்ல ஒரு பெரிய மனிதனாய் ஆண்டவரே ஒரு சாட்சியாய் நீர் ஏற்படுத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாக அநேகருடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே எலியாவுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் வல்லமையை இறங்க பண்ணினீர் ஆண்டவரே. எலியாவுடைய சத்தத்தை கேட்டு மலையை இறங்க பண்ணினீர் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே எலிசாவுடைய காரியத்தில் கூட கர்த்தாவே ஆண்டவரே அவனுக்கு ஆண்டவரே ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவரே கொடுத்து அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நிறைவேறும்படி நீர் கிருபை செய்தீர் ஆண்டவரே. உயிரோடு இருக்கிற மாத்திரமல்ல, மரித்த பிறகு மீண்டும் ஒரு அதிசயத்தை செய்து அவன் எதிர்பார்த்த அவன் விண்ணப்பித்த விண்ணப்பத்தின்படி அவனுக்கு அருள் செய்தீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஜெபத்தின் ஆண்டில் எங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் அநேக காரியத்துக்காக ஜெபித்திருக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் அநேக காரியத்துக்காக ஜெபித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. பொருளாதார காரியத்திற்காக, சுகபலன் ஆரோக்கியத்தின் காரியத்துக்காக, படிப்பின் காரியத்திற்காக, மேன்மையின் காரியத்திற்காக ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே எதற்காக ஜெபித்திருக்கிறார்களோ ஆண்டவரே ஒரு உயர்வின் காரியத்திற்காக ஆண்டவரே அவர்கள் நினைத்து ஜெபித்திருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் சில நேரங்களில் தாமதமாக கொடுப்பீர் ஆண்டவரே. சில நேரங்களில் இல்லை என்று சொல்லுவீர் ஆண்டவரே. சில நேரங்களில் உடனே கொடுப்பீர் ஆண்டவரே. சில நேரங்களில் தாமதமாய் கொடுத்தாலும் ஆண்டவரே அது உம்முடைய நாமத்துக்கு மகிமையாகவும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமாகவும் நீர் மாற்றி கொடுப்பீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபித்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவரே அவர்கள் மறந்து போனாலும் இதோ பெற்றுக்கொள் என்று சொல்லி அவர்கள் பெயரை சொல்லி கூப்பிட்டு சகரியாவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொன்னது போல உம்முடைய ஜனங்களுடைய பெயரை சொல்லி உம்முடைய பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி ஆண்டவரே இதோ நீ பெற்றுக்கொள் என்று சொல்லி அவருடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செய்தி கொடுத்த தாசனை ஆசீர்வதிங்க. செய்தி கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் ஜெபத்திற்கெல்லாம் பதில் தாங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென்.